சண்டே சமையல். என்னடா இது அடுப்பு எரிய மாட்டேங்குது. விசிலடிக்குது. வேண்டாவா ஒன்னும் என்னது விசிலு. இதுல பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பாரு குழன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணா அந்த குழம்பு போயிடும். ஓகேயா, இது வெண்டைக்காய் டெர்மிது. ரைஸ் வேவுது, விசில் வருது. இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அப்பா பயப்படலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரசம். இது பேரு ரசம் இல்ல விஷம். ரசம்னு ஒண்ணு வைக்கிறேன். அது விஷமா வருதா இல்ல ரசமா வருதான்னு பார்ப்போம். பாத்துங்க நாங்களாம் எப்படி பண்றோம் அந்த சமையல். என்னடா விசில ஒண்ணுன்னா வருது. சுட்டுருக்க இந்த இடத்து இருக்கா, நான் பார்க்கல. சுட்டுருச்சு. எத்தனை விசில் வந்துருக்கு கணக்கு வச்சுங்களா? டே கணக்கு வைக்கிறதுதான் அவங்க வச்சிருக்கேன். எத்தனை விசில் வந்துச்சு? 1 2 இருக்கிறானே 2. சரி நோட் பண்ணிக்க. 3 இந்த அம்மா கால் மேல கால் போட்டு உட்காந்து பார்த்தியா? இந்த ரசத்தை கொண்டு இதுல வைப்போம். ரசமா வரணும், விஷமாயிடக்கூடாது. மூஞ்சி மேல அடிக்கிட்டு பார்க்கலாம். 4 சுட்டு பிச்சுடா. அந்த தண்ணி முழுக்கல இருக்குல்ல பபிள்ஸ், கையை சுட்டு பிச்சு. ஐயோ அணைக்கலையே, இது வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்க. அடபடத்தாவே இருக்க. 3 நாளா 4 நிமிஷத்துல 5 வரப்போகுது. அனுப்பிடமா 5 நிமிஷம் அனுப்பிடுறேன். இது வந்து அம்மா கேட்டுதான் பண்ணணும். அப்புறம் என்ன பண்றா, நீங்க பண்ண சமையல் சுத்தலாம் நல்லா இல்ல, என்ன சமையல் வச்சீங்கன்றா. அதனால அம்மா கேட்டு உப்பு எவ்வளவு போடணும், புளி எவ்வளவு போடணும், மிளகாத்தூள் எவ்வளவு போடணும் எல்லாம் கேட்டுக்கணும். இல்லைன்னா நைட்டா உங்க சமையல் சரியில்லைன்றா. நம்ம என்ன பண்ணணும், நீ தானே சொன்ன எல்லாத்தையும், அதான் போட்டேன். எப்படி நம்ம எல்லாம் கிரிமினல் மைண்ட் இல்ல.